அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 17/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இது ரெண்டுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து டவ்வோட சார்ட்டு. நீங்கள் பாருங்கள், கேப் அப் கூட ஆகலை, லைட்டாக ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆயிருக்கான், கன்சால்டேஷன்லேயே முடிஞ்சிருக்கான். உங்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அது ஃபாலோயிங் டே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆயிருக்கு. என்றைக்குமே ஒரு ட்ரெண்டிங் டே வந்து அடுத்து கன்சல்டேஷன் வர்றது தான் வந்து உலக வழக்கம். ஸோ மார்க்கெட்டில் அப்படி தான் நடக்கணும். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல்னோ இல்லை நெகட்டிவாக ஆயிடுச்சோ அப்படிங்கிறது எந்த அர்த்தமே கிடையாது. இதுக்கப்புறம் எப்போ அவன் வந்து S1 கீழே போகிறானோ அப்போ தான் அவன் வந்து பேரிஷ் ஆகும். அது வரைக்குமே மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்க போகுது. ஸோ இவங்க கன்சால்டேட் ஆகிருக்காங்க. S&P வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை, மூணுமே வந்து ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு கன்சால்டேட் ஆகிருக்காங்க. உங்களுக்கு நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகிருக்காங்க. ஸோ நாஸ்டாக்கும் S&P வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டே லோவை தாண்டி கீழே வந்துட்டாங்க, பட் ஸ்டில் சிபிஆரை தாண்டி கீழே வரல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே 0.2% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. அடுத்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, விக்ஸ் இப்போ மார்க்கெட் கன்சால்டேட் ஆச்சு, இல்லை நெகட்டிவாக திரும்பி இருந்துச்சு அப்படின்னா விக்ஸ் ஏறி இருக்கணும். ஆனால் விக்ஸ் ஏறல. அது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ கன்சால்டேட் தான் ஆகுது, அது வந்து ரிவர்ஸ் எல்லாம் போடல அப்படிங்கிறதான் குறிக்குது. இதை உறுதிப்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு. 10-year பாண்ட் ஈல்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க நான் இதுக்கு முன்னாடி டெய்லி டைம் ஃப்ரேம் மாற்றிடுறேன். இவன் பாருங்கள், இவன் வந்து அரௌண்ட் நேற்று வந்து ஃபுல்லாக கீழே விழுந்துட்டு லைட்டாக ஏறி இருந்திருக்கான். இப்போ அகைன் இறங்குறான் பாருங்கள், 4.3 இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் வந்து 4.6 வரைக்கும் 4.7 வரைக்கும் போயிட்டு நம்மளை பயமுறுத்திட்டு இருந்தான். இப்போ இவனும் கீழே போயிட்டான். விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஆல் செட்டுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபெட் மீட்டிங்கும் அடுத்த மாதம் தான் இருக்குது. அது வரைக்கும் வந்து இவங்க பெருசாக வந்து எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேர்ல்டு மார்க்கெட், முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து ஏடிஆர். இங்கே வந்து ஏடிஆர் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1.5%, இன்ஃபோசிஸ் வந்து 2.5%, ஐசிஐசிஐ வந்து 0.5%, விப்ரோ 1.5%. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்த விஷயம். அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா இட் இஸ் நெகட்டிவ் சைன். இன்ஃபோசிஸ் பாருங்கள், வெறும் 1% தான் ஏறி இருக்குது. அடுத்து ஐசிஐசி பேங்க் வந்து 0.3% நெகட்டிவ், விப்ரோ ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். HDFC பேங்க் வந்து 0.68%. இந்தியாவில் நடந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒன்றத்தையும் காணும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கு. ஸோ பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் இல்லை. ஏடிஆர் பெருசாக இண்டிகேட் பண்ணலை. அடுத்து FIDA டேட்டா. நேற்று மார்க்கெட் ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க தான். வெறும் 776 கோடி தான் செல் பண்ணாங்க. 4000 கோடி தான்டா பண்ணுவீங்க நீங்கள், என்னடா 776 கோடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த சின்ன ஷிஃப்ட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வெறித்தனமாக ஏறிடுச்சு. டிஐ நினச்சிருப்பாங்க எப்படி இன்றைக்கி இவங்க விற்க தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் டு த ஷாக் அவங்களுக்குமே ஆயிருக்கும். ஏன்னா இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து விற்காதப்போ இவங்க வந்து ஏமாந்துட்டு போனோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இன்றைக்கி என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் நெட் இன்ஸ்டியூஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதான் மார்க்கெட்டில் ஷார்ட் கவரிங் ராலி அப்படிங்கிறது படுபயங்கரமாக இருந்துச்சு. அடுத்து இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கான், S&P ஃப்ளாட்டாக இருக்கான், நாஸ்டாக்கும் ஃப்ளாட்டாக இருக்கான், டாக்ஸு, ஃப்ரான்ஸு, லண்டன் எல்லாமே ஃப்ளாட்டு தான். இங்கே நிக்கியும் ஃப்ளாட்டு தான். தைவான் வழக்கம் போல் 0.7% பாசிட்டிவ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. நிக்கி மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கான். அடுத்து வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ இவனும் ஃப்ளாட்டு தாங்க காட்டுறான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சு, இவனும் ஃப்ளாட்டு தான் காட்டுறான். 470 அப்படிங்கிற ரேஞ்சில் காட்டுறான். ஓகே, உங்களுக்கு வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 450 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ ஒரு 20 பாயிண்ட்டுக்கு பார்க்குமா கேப் அப் அப்படிங்கிறது இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்க, நேற்று வந்து இப்போது நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எவ்வளோ பெரிய டபிள்யூ பாருங்கள். நேற்று ஆப்ஷன் செல்லர்ஸ் வாழ்க்கையிலலாம் விட்டு ஆட்டிட்டான் மார்க்கெட்டு. ஸோ பயங்கரமான வால்டாலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. நானும் வந்து ஒரு பல வருஷம் டேட்டாக்களை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேங்க இன்ட்ராடே பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஒரு பேராபோலிக் மூவ் இங்கே பாருங்கள், எவ்வளோ % பேராபோலிக் மூவ் பாருங்கள். கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் பேராபோலிக் மூவ் இன் நிஃப்டி, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டிலாம். பேங்க் நிஃப்டிலாம் வெறித்தனம் பண்ணிட்டான் அவன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து நான் ஸ்டாப்பாக அங்கே பாருங்கள் 650 பாயிண்ட் பேராபோலிக் மூவ். இவ்வளோ பெரிய பேராபோலிக் மூவை, ஷார்ட் கவரிங் மூவ் நான் பார்த்ததே இல்லை. நிஃப்டியில் ஒரு 200 பாயிண்ட், பேங்க் நிஃப்டியில் ஒரு 400 பாயிண்ட் நான் பார்த்துருக்கேன். 650 பாயிண்ட்டு வித்தவுட் ரெட் கேண்டில். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ரெட் கேண்டில் தான். அது அப்படி இல்லாமல் அடித்து தெரிச்சுட்டு உடச்சிட்டு போயிருக்கான். 48,000 உடச்சிட்டான். ஆனால் க்ளோசிங் அப்போ லைட்டாக கீழே வந்துட்டான். ஸோ இதுதாங்க நேற்று நடந்துச்சு. ஹியூஜ் வால்டாலிட்டி. விக்ஸுமே வந்து இறங்கியிருக்கு. அது FIA தான் வந்து செல் கம்மி பண்ணிட்டாங்களா, ஷார்ட் அடிச்செல்லாம் ஷார்ட் கவரிங் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லோலி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போன மாதிரி என் கண்களுக்கு தெரிகிறது. நம்ம அதை வந்து டுமாரோ சிபிஆர் வச்சு இன்னும் வந்து ஃபர்தராக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து இப்போ ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, வைடு சிபிஆர். என்றைக்குமே வைடு சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது மிகவும் கடினம். ஸோ இப்போ வந்து அவன் வந்து எங்கே போயிருக்கான், மேலே வந்து அசெண்டிங் ஆகிட்டான். ஸோ இதுக்கு முன்னாடியும் நிஃப்டி அசெண்டிங் தான் இருந்துச்சு, உங்களுக்கு டிசெண்டிங்கே போடலை. பேங்க் நிஃப்டி மட்டும் தான் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நிஃப்டியே வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆகிட்டான். பேங்க் நிஃப்டி மோஸ்ட் ப்ராபப்ளி இவனுக்கு அவுட் சைட் சிபிஆருங்க. ஸோ அப்போ நம்ம மார்க்கெட் இன்றைக்கி என்ன ஆக போகுது அப்படின்னா கன்சாலிடேட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் நம்ம நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ எப்போவுமே ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரேடிங் டே அப்படிங்கிறது இந்த வைடு சிபிஆர் வரும்போது தான் வரும். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி பெருசான ரிஸ்க் அப்படிங்கிறது எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறது இந்த வைடு சிபிஆர் அப்போ ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா போயிடும். இப்போது இன்றைக்கி வந்து அவன் ஒரு 20 பாயிண்ட் கேப் அப் காட்டுறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 0.1% தான் வந்து கேப் அப் ஆக போகுது. அப்படி கேப் அப் ஆகும்போது நிஃப்டியில் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபப்ளி இந்த ரேஞ்சில் கூட ஓப்பன் ஆகலாம். நாம் வந்து கொஞ்சம் எடுத்து ப்ரீவியஸ் டேக்கு மேலேயே ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னு. ஆனால் 50 பாயிண்ட்டு சரி விடுங்க. இப்போவே பார்த்தீங்களா ஒரு 30 பாயிண்ட்டுக்கு பக்கமாக போயிட்டான் தலைவன். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது வைடு சிபிஆருங்களா, இந்த ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆன உடனே நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு லோ ப்ராபபிள் ட்ரேட். பட் ஸ்டில் அவன் சிபிஆர் தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஃபஸ்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவன் எங்கே போகணுன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வீக்லியோட R1 அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது இருக்குங்க. இருங்க நம்ம எங்கேயாவது கன்சல்டேஷன் இருக்கா பார்த்தீங்களா? எந்த இடத்துல அவன் ரிவர்சல் எடுத்திருக்கான், இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் ரிவர்சல் ஆயிருக்கான். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் பெருசாக கீழே விழுந்து இந்த இடத்துல தான் அவன் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கான். அகைன் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட் உடச்சோடனே மிகப்பெரிய ட்ரெண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போது இந்த பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். ப்ராபப்ளி அவன் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிவர்சலை போட்டு இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்றைக்கி நான் புல்லிஷாக தாங்க இருக்கேன், பேரிஷாலாம் கிடையாது. சப்போஸ் ஒரு ஃபால் வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பை ஆயிரும். அது இங்கே பை ஆகுமா, இங்கே பை ஆகுமா, இங்கே பை ஆகுமா, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பை ஆகும். பட் அது இந்த மூணாவது பாயிண்டில் ரிவர்சல் ஆகும்போது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை ரிவர்சல் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான் நிஃப்டியில். சாரி ஹை ப்ராபபிள்ட்டேன், லோ ப்ராபபிள் ட்ரேட். பட் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டார்கெட்டான சிபிஆர் டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த R1 ரிவர்சல், இந்த வீக்லி R1 வந்து நீங்கள் போட்டு வச்சுங்க. உங்களுக்கு வந்து டெய்லியில் அது வராது. அரௌண்ட் 450 நிஃப்டி வந்து அந்த 450 ரேஞ்சில் ரிவர்ஸ் ஆனால் அதுவும் எடுக்கலாம். அது வந்து இந்த ஹை ப்ராபபிள்க்கும் லோ ப்ராபபிள்க்கும் நடுவில் ஒரு மீடியம் ப்ராபபிள் ட்ரேடு. ஏன்னா வீக்லி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வரும் அப்படிங்கிறது தெரியாது. அடுத்து வந்து R1 ரிவர்சலுங்க. இந்த R1 ரிவர்சலுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி வைடு சிபிஆர் வர்றப்போ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறோம். என்னன்னா டே ஹை டே லோ பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்றைக்குமே நம்பவே கூடாது நம்ம. ஏன்னா டே ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணுவான், திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுவான். டே லோ பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணுவான், திருப்பி ரிவர்ஸ் ஆயிடுவான். ஆக மொத்தம் அவன் கன்சல்டேஷன் தான் ஆவான். ஸோ இன்றைக்கி எதை பண்ணாலுமே ஒரு ரிவர்சல் ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது சிபிஆர் ரிவர்சலாக இருக்கலாம், R1 ரிவர்சலாக இருக்கலாம், இங்கே இருக்க வீக்லி R1 ரிவர்சலாக இருக்கலாம். அந்த மாதிரி ரிவர்சல் இல்லாமல் டேரெக்டாக பண்ணக்கூடிய ஒரே ட்ரேட் அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ட்ரேட் தான். அதனால தான் நான் லோ ப்ராபபிள் ட்ரேட் அப்படிங்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இன்றைக்கி இருக்கிற ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவன் வந்து ஒரு அவுட் சைட் சிபிஆரை ஃபார்ம் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், இது வந்து உள்ளே இருக்குது. அடுத்த சிபிஆர் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. ஸோ இவனுமே வந்து அரௌண்ட் இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆக போகிறான். இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை. அப்போ வந்து நம்ம நிஃப்டிக்கு சொன்னால் சேம் பேட்டர்ன் தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஆனால் இங்கே வீக்லியோட R1லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லியோட சிபிஆருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டு பேருக்குமே கன்சல்டேஷன் இருக்குது. அதனால தான் அவனால் இதை தாண்டி போக முடியல. இல்லைனா இதையும் தாண்டி வெறிக்கொண்டு அவன் எங்கேயாவது போயிருப்பான். ஒரு 250-300 ரேஞ்சுக்கு போயிருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் சேம் அதே பேட்டர்ன் தான். நான் சொன்ன காரணங்கள் அதே தான், வைடு சிபிஆர் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ப்ரீவியஸ் டேல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே மேலே இருக்கிற R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. சாரி, அகைன் மாற்றி சொல்லிட்டேன். இதை ப்ரீவியஸ் டேலோங்கிறது லோ ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அவன் சிபிஆர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மோஸ்ட்லி இது 3 தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி அவன் மேலே போகிறான்னா கண்டிப்பாக இந்த ஃபிபோனசி லைன்லையோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது விர்ஜின் சிபிஆர், இந்த பாக்ஸ் வந்து விர்ஜின் சிபிஆர், அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓரளவு நான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்லாம் எதிர்பார்க்கல. ஆன் எய்தர் சைடு, கீழேயும் போக மாட்டான், மேலேயும் போக மாட்டான், கன்சாலிடேட் தான் ஆவான். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ பொசிஷனெல்லாம் ஒரே ஒரு பார்வையை மட்டும் நம்ம பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், மிகப்பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் அப்படிங்கிறது ஆயிருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கலாம், ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்போர்ட், நம்ம போட்டு வச்சுட்டு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இதுதான். ஸோ அந்த இடத்துல கன்சால்டேஷன் அப்படிங்கிறது ஆச்சு அப்படின்னா மேலே ஒரு மிகப்பெரிய ரேலி வரதுக்கு வாய்ப்பு இருப்பா அப்படின்னு சொன்னோம். இது எல்லாமே கன்சால்டேஷன் தான். இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ இதுக்கப்புறம் அவன் மேலே போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அஸ் பர் த சிபிஆர் செட்டப் இன்றைக்கி அவன் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு, அவ்வளோதான். ப்ராபப்ளி அடுத்த வாரம் வந்து நம்ம மார்க்கெட் புல்லிஷாக இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதே சேம் கான்செப்ட் தான் நிஃப்டிலையுமே.
ஓகேங்களா. ஸோ நிஃப்டிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது நடந்துருச்சு. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு மூவே போயிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே பாருங்களேன், பேங்க் நிஃப்டி கூட நான் கன்வின்சிங்காக இருக்காங்க கன்சால்டேஷன். ஆனால் நிஃப்டி கன்சால்டேஷன்லாம் கிடையாது. இவன் இப்படி வர்றான் இப்படி போகிறான். இதோட 50% கரெக்டாக பாருங்கள் 403 இருக்கானா அதோட 50% தான் இருக்கான். இங்கேருந்து அப்படியே தலைக்குப்புற விழுந்தான்னு வைங்களேன், இது லோயர் லோ ஃபார்மேஷனாக போயிடும். அவன் அப்படி ஆவானா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இது கொஞ்சம் நிஃப்டி வந்து ஒரு குரூஷியல் பாயிண்டில் தாங்க இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து சூதானமாக தான் இருக்கணும். இவன் ரிவர்சலில் போட்டாலும் போட்டுருவான். ஆனால் பேங்க் நிஃப்டி அப்படி இல்லை, இவன் தங்கமாக இருக்கிறான். இவன் ரிவர்சல்லாம் காட்டல, இவன் கன்சால்டேஷன் தான் காட்டுறான். ஏன்னா பெருசாக அவன் ஏறல, நிஃப்டி தான் பெருசாக ஏறி இருக்கிறான். ஸோ இது லோயர் லோ ஃபார்மேஷனாக இந்த 400 அப்படிங்கிறத டெசிசிவாக நேற்று உடச்சிருச்சு. பட் இன்னைக்கு இன்னொரு 50 பாயிண்ட் நீங்கள் கன்சால்டேஷனை போட்டாலே கன்ஃபார்ம் ஆயிருங்க. பெருசாக சிபிஆர்லாம் உடைக்காமல் அவன் S1க்குலாம் போகாமல் கன்சால்டேட் ஆனாலே ஃபர்தராக அவன் மேலே ஏறிடும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் நம்ம. பட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா லோயர் லோ ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படி தெரியுது. பட் ஸ்டில் இந்த 22,000 அப்படிங்கிற ஒரு நல்ல சப்போர்ட் ஆகும். மேலே வந்து 22,800 அதை தாண்டும் போது உங்களுக்கு வந்து 23,000 அப்படிங்கிறது நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியில் இன்னும் உங்களுக்கு அவன் பெருசாக இன்னும் ஏறலை, அது ஒரு நல்ல விஷயம். அதனால் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ் இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இன்றைக்கி வருமா பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஒயிட் சிபிஆர் காட்டுறான். ஸோ இங்கே சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 47,300ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே இங்கே 49,500 அப்படிங்கிறதா ரெசிஸ்டன்ஸாகவே இருக்குது. இன்னும் மேலே போகிறதுக்கு நிறையா ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் அனாலிசிஸ் ஆஃப் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அண்ட் வழக்கம் போல் நான் வந்து ஒரு வாரமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், விக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பொலிட்டிக்கல் அன்சர்டன்ட்டி அப்படிங்கிறது இப்போ தான் ஃபேக்டரிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் 2 சைடுமே மூவ் வரும், ஒரு சைடு மூவ் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, 2 சைடுமே மூவ் வரும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதேமாதிரி தான் தலைவன் வந்து 2 நாளாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால் நான் அகைன் இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். நமக்கு ஆல்வேஸ் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் ஆயிரும். இந்த மாதிரி பெரிய வாலட்டிலிட்டி அப்படிங்கிறதுலாம் இருக்காது. அப்போ நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். அதனால் இன்றைக்கி இப்போவுமே நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்கன்னா more than 1% ஆஃப் யுவர் ப்ராஃபிட் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருங்க. ஓவர் ட்ரேடிங்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களால் உங்களோட கேபிட்டலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும் அடுத்த மாதம் யூஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.